இன்னைக்கு நம்ம 11வது ஸ்லோகம் பார்க்கலாம். நிஜ சல்லாப மாதுரிய வினிர் பக்சித கச்சபி மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா. நிஜ தேவியோட சல்லாப மாதுரிய, சல்லாபம்னா ரொம்ப இனிமையா இருக்கிற மாதுரியம்னா தேவியோட அந்த குரல் ரொம்ப இனிமையா இருக்கும். வினிர் பக்சித கச்சபி, கச்சபிங்கிறது சரஸ்வதி தேவியோடு வீணைய சொல்லுவா. அந்த வீணை வாசிக்கும் போது அவ்வளோ இனிமையான ஸ்வரங்கள் வரும். அப்ப தேவி பேசுறதே ஒரு பாட்டு மாதிரி ஸ்வரங்கள் அவ்வளோ இனிமையா வந்துட்டு இருக்கும். அப்போ ஓரோரோ ஆரெல்லாம் தேவியோடு அந்த இனிமையான ஸ்வரம் கேட்குறாளோ அவ எல்லாருமே தேவி என்ன நம்மள்கிட்ட சொல்றாளோ அதே நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு அது தூண்டுறது. அவ்வளோ இனிமையாக இருக்குது. நம்ம சொல்கிறது கேட்கறதுக்கே நம்ம இனிமையாக இருக்குன்னா நம்ம தேவி சொல்கிறதே நம்ம பண்ணிடுவோம். அப்போ என்ன வாக்கும் தேவி சொல்கிறது? தேவி நம்ம நிஜத்தை பேசணும், நம்ம எல்லாருக்கும் சகாயிக்கணும். அப்புறம் ஒருத்தரையும் நம்ம சக மனிதனை பார்த்து அவளுக்கு தனக்கு என்ன ஒரு ரெஸ்பெக்ட் வேணுமோ அது அவளுக்கு கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் தேவியோட இனிமையான குரல்ல கேட்கறது ஒரு வீணையில வாசிக்கிற ஸ்வரம் மாதிரி இருக்கு. மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானச. மந்தஸ்மிதம் தான் அந்த தேவியோட சிரி. அது எப்படி இருக்கு? பிரபா அப்படியே ஜுவலிக்கிறது. பூர மஜ்ஜத் எல்லா இடத்துலயும் அந்த ஜுவலனம் இருக்கு. ஜுவலிக்கிறது ஒரு நதி போல, அப்படின்னா ஒரு இடத்துலயே நிற்காது, அது போயிண்டே இருக்கு அந்த தேவியோடு சிரிப்பு. காமேஷ மனசா, அது எப்படியாக்கும் காமேஷன்னா ஒரு காமேஸ்வரன், அந்த காமத்தை உண்டாக்குறது, ஒரு ஸ்னேகத்தை, தேவிக்கு மேல நம்மளுக்கு ஒரு அன்பு உண்டாக்குற மாதிரி மானசா மனசுக்கு தோணுறது. ஆரெல்லாம் தேவியோடு அந்த இன்மையான புன்னகை பார்க்கறாளோ அவளுக்கு எல்லாருக்குமே தேவி மேல ஒரு காமம் தோணுறது, அப்படின்னா ஒரு ஸ்னேகம், ஒரு அன்பு தோணுறது. தேவி சொல்றது எல்லாமே நம்ம கேட்டுடலாம். அந்த சிரியிலே நம்ம வசியம் ஆயிடுறோம். அவ்வளோ அழகா இருக்கு தேவியோட அந்த புன்னகை. நிஜ சல்லாப மாதுரிய வினிர்பக்சித கச்சபி மந்தஸ்மிதா பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா. தேங்க்யூ.